Hi friends, welcome to our React channel. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா SBI பேங்க்லேருந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களை டேரெக்டாக இன்டர்வியூ வச்சே எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டுமே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமா இல்லை டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்குள்ளே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ இந்த வேலைவாய்ப்பு யார் வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா NCDC ரெக்ரூட்மெண்ட் 2025 எடுக்கிறாங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 8 எடுக்கிறாங்க. ஜாப் லொக்கேஷன் ஆல் இண்டியா லெவலில் எங்கே வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 2024 அப்போ வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு February 20 2025 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் மூடு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபிஷர்ஸில் ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரியில் ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் சுகரில் ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. டெப்யூட்டி டைரக்டர் ஃபைனான்ஸில் 3 போஸ்ட் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்ட் ஃபைனான்ஸில் 2 போஸ்ட் எடுக்கிறாங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்தந்த போஸ்ட்டுக்குமே மாறும். ஸோ இப்போ பார்க்கலாம் என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த போஸ்ட் வேணுமோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து ஃபில்லிங் அப் டு போஸ்ட் ஆஃப் டெப்யூட்டி டைரக்டர் அண்ட் ஃபைனான்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியாக ஃபிஷரிஸ், டைரி, சுகர், ஃபைனான்ஸ் எது கேட்டிருக்காங்களோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இத்தனை போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். டவுன்லோட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கானது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒரு போஸ்ட்டுக்குமே இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. எப்போ அப்ளிகேஷன் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 ஜனவரி 2025 இப்போ வெளியிட்ருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லைனா காஸ்ட் அக்கௌண்ட்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் எலிஜிபிள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா February 20 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் அப் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபிஷரிஸ்க்கு கேட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம். போஸ்ட் அண்ட் பே ஸ்கேல் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க. லெவல் பேயில் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி ஜென்ரலில் ஒரு போஸ்ட் எடுக்க போகிறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஃபிஷரிஸில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஃபில்லிங் அப் ஆஃப் போஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் சுகரில் கேட்டிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டெப்யூட்டி டைரக்டர் இன் ஃபைனான்ஸில் கேட்டிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டருமே இதில் கேட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா டெப்யூட்டி டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க. ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி டெப்யூட்டி டைரக்டருக்கு ஜென்ரலில் 3 எடுக்கிறாங்க. ஏஜ் லிமிட் 35 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரல் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லைனா காஸ்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் மினிமம் 18 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவும் கிடையாது. சேலரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு 56,100லேருந்து 1,75,100 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் என்ன இருக்குன்னா ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. இன்டர்வியூ வச்சு இப்போ உங்களுக்கு எடுக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC STக்கு ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதர்ஸ்க்கு 1,200 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் கிடையாது. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, போய் பாருங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வேலை தேடிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் டைம் ஜாபுக்கு நம்ம சேனலில் அணுகவும்.